ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீலஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீலஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, அன்பார்ந்த கஸ்தூரி அம்மையார் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, இன்னும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தில்லையில் அருளிய கீர்த்தி திரு அகவல் என்ற இரண்டாவது பாடல் நிறைவில் இருக்கின்றோம். சிவனது திருவருட்புகழ்ச்சி முறைமை என்றும் தலைப்பு கொடுத்திருப்பார்கள். சிவபெருமானது அருட்திறத்தை இது கூறிக்கொண்டே வருகிறது. சிவபெருமான் மணிவாசக பெருமானுக்கு அருள் செய்த வரலாறுகளும் மற்றும் பல அடியார்களுக்கு ஆங்காங்கு அருள் புரிந்த வரலாறுகள் இவற்றையெல்லாம் இந்த பாடல் எடுத்து கூறுவதனால் கீர்த்தி திரு அகவல் என்று பெயர் பெறுகிறது. கீர்த்தி என்றால் பெருமை. அவனுடைய பெருமையை எடுத்து கூறக்கூடிய ஒரு பாடலாக இது அமைந்திருக்கின்றது. அதில் சென்ற சிந்தனையில் நாம் 139வது வரி வரைக்கும் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி முல்லைப்பண் மோகனராகம் ஆதிதாள திசரண்டை. எழில் பெரும் இமயத்து இயல்புடை அம்பொன், எழில் பெரும் இமயத்து இயல்புடை அம்பொன், பொலிதரு புலியோர் பொதுவினில் நடம்னவில், பொலிதரு புலியோர் பொதுவினில் நடம்னவில், கணிதரு செவ்வாய் உமையொடு காளிக்கு, கணிதரு செவ்வாய் உமையொடு காளிக்கு, அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை, அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை, இறைவன் ஈண்டிய அடியவரோடும், இறைவன் ஈண்டிய அடியவரோடும், பொலிதரு புலியோர் பொக்கினிது அருளினன், பொலிதரு புலியோர் பொக்கினிது அருளினன், பொலிதரு கையிலை உயர்கிழவோனே, ஒலிதரு கையிலை உயர்கிழவோனே. சென்ற சிந்தனையில் பதஞ்சலி முனிவருக்கு அருளிய மேலான கூத்தன் நாடகம் என்று இதயம் துன்பமடைந்து சலிப்பு அடைந்து இறைவன் என்றைக்கு அருள் செய்ய போகின்றான் என்று இதயம் வருந்தும்படி ஏக்கம் கொள்ளவும் காரணமாக அவன்தான் இருக்கின்றான் என்ற அளவில் சிந்தித்தோம். அடுத்து எழில் பெரும் இமயத்து இயல்புடை, எழில் பெறும் அழகு பெற்ற
மிகுந்த அந்த இமயமலை. அந்த இமயமலையினுடைய இயல்புகளை எல்லாம் உடைய சிதம்பரம் அப்படிங்கிறாப்புல. இமயமலை எப்படிப்பட்ட இயல்புகளை உடையதோ அப்படிப்பட்ட இயல்புகளை உடைய அந்த தில்லைப்பதி, அப்படிப்பட்ட அந்த இமயமலையினுடைய இயல்புகளை எல்லாம் உடைய அம்பொன் பொலிதரு. அம்னா அழகிய, அழகிய பொன்னால் செய்யப்பட்டு பொலிவோடு இருக்கக்கூடிய அந்த புலியூர், அந்த பொற்கூரை வேயப்பட்ட புலியூர். அந்த புலியூர் பொதுவினில் நடம் நவில். அந்த புலியூர் என்கின்ற திருத்தலத்தில் அந்த பொது நடனமாடக்கூடிய இடம், அந்த பொதுவினில் நடனத்தை செய்ய ஆடக்கூடிய அந்த நடராஜ பெருமான். அந்த நடராஜ பெருமான் கணிதரு செவ்வாய், இல்ல கழிதருன்னு பாடாந்திரம் இருக்கு. அந்த கனியை போல, தருனா போலன்னு அர்த்தம். கனி தரு, கனியை போன்ற. இங்கே என்ன கனி? கொவ்வைக்கனி அப்படின்ட்டு பேர். அந்த தருனா போலன்னு அர்த்தம். கொவ்வைக்கனியை போல. அபிராமி அந்தாதியில பாத்தீங்கன்னா தனம் தரும் பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தனம் தரும் கல்வி தரும் பொருளாழும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. கணம்னா கரிய மேகம், தரும்னா போலன்னு அர்த்தம். கணம் தரு பூங்குழலாள், அப்படி கார்மேகத்தை போன்ற பூக்களை சூடிய கூந்தலை உடையவள்னு அர்த்தம். அந்த அந்த இடத்துல தருனா போலன்னு அர்த்தம். அதே மாதிரி இதுலயும் கனி தரு, அந்த கொவ்வைக்கனியை போன்ற. செவ்வாய், அந்த கொவ்வைக்கனி சிவந்த நிறத்தை உடையதாக இருக்கும். அதை போன்ற சிவந்த வாயை உடைய உமையோடு, அந்த உமாதேவிக்கும் காளிக்கும் அருளிய திருமுகத்தை உடையவன் அவன். அவனுடைய திருமுகத்தில் அழகு மிகுந்த ஒரு சிறுநகை, ஒரு புன்சிரிப்பு சிரித்து கொண்டு அவன் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த இறைவன் ஈண்டிய அடியவரோடு, அதாவது அவனுடைய திருவடியை அடைக்கலமாக சரணாக அடைந்த அந்த தொண்டர்களோடு அந்த இறைவன் பொலிவோடு இருக்கக்கூடிய, இல்ல நமக்கு பொலிவை தரக்கூடிய அந்த புலியூர், அந்த சிதம்பரம், அந்த சிதம்பரம் என்கின்ற திருத்தலத்தில் புகுந்து இனிமையாக இருந்து எனக்கு அவன் அருள் செய்தான். அந்த அருள் செய்தவன் யார்? ஒலிதரு கையிலை உயர்கிழவோனே. ஒலிதருன பரநாதத்தை தரக்கூடிய அந்த கைலாய மலையில் இருக்கக்கூடியவன். அந்த கைலாய மலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த கிழவனாக, கிழவன்னா தலைவன், வேந்தன், அரசன், எல்லாத்துக்கும் அது பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. எல்லாவற்றையும் தன்னிடத்தில் உடையவன் அப்படிங்கிறதுக்கு தான் கிழவன்னு பேர். வயதானவன்கிற அர்த்தத்துல கிடையாது. முன்னவன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம் அதுக்கு. அப்படி அந்த பரநாத ஒலியை நமக்கு தரக்கூடிய அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த அந்த எல்லாவற்றையும் தன்னிடத்தில் கொண்ட அந்த அரசனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான், அந்த சிவபெருமான் கைலாயத்திலிருந்து அந்த புலியூரில் புகுந்து இனிமையாக அங்கு வீற்றிருந்து எனக்கு அருள் செய்தான் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் இதில் கூறுகின்றார்கள். இதுல முதல்ல ஆரம்பம் பார்த்தீங்கன்னா, தில்லை மூதூர் ஆடிய திருவடின்னு முதல்ல ஆரம்பிக்கும். அந்த தில்லை மூதூர் ஆடிய திருவடி புலியூர், அந்த திருவடி அந்த யார் அப்படின்னா ஒலிதரு கையிலை உயர்கிழவோனே. அந்த திருவடி யாரு? அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த கைலாயநாதன். அந்த கைலாயநாதன் அந்த புலியூரில் புகுந்து எனக்கு அருள் செய்தான்.
சிதம்பரத்துக்கு தான் என்னை வான்னு சொன்னாரு. நானும் சிதம்பரத்துக்கு சென்றேன். அந்த சிதம்பரத்தில் அந்த இறைவன் அடியார்களோடு புகுந்து எனக்கு அருள் செய்தான் அப்படின்னுட்டு இதுல வந்து கூறுகின்றார்கள். இதை நாம் கொஞ்சம் விரிவாக சிந்திப்போம். எழில் பெறும் இமயத்து இயல்புடை அம்பொன் பொலிதரு புலியோ. அந்த அதாவது அழகு மிகுந்த அந்த இமயமலை. ஏன்னா இமவான் மகள் அங்க வளர்ந்ததுனால அது புகழ் பெற்றது இமயமலை. இதுல சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த இமவானுக்கு வந்து மனைவி பேர் வந்து மேனைன்னு பேர். அவனுடைய மகன் பேரு மைனாகன்னு பேரு. அவனுக்கு ஆண் வாரிசு இருக்கு, நாட்டுக்கு ஒரு வாரிசு இருக்கு, ஒரு மகன் இருக்கான். ஆனாலும் அந்த இமவான் வந்து அம்பிகையை நோக்கி தவம் செய்து அந்த அம்பிகையே தனக்கு மகளாக வர வேண்டும், அந்த மகளை இந்த உலகமே வியக்கும்படி சிவபெருமானுக்கு திருமணம் செய்து வைத்து தன்னுடைய நாட்டையும் அவனிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும், சரணாகதி அடைய வேண்டும்னுட்டு தான் அவன் தவம் இருக்கிறான். அதுக்காக வேண்டிதான் சுவாமி வந்து அம்பாளை நீ இமவான் மகளாக அவனுக்கு கிடைப்பாயாகன்னு சொன்னோன்னு தான் அம்பாள் வந்து அந்த மானசரோவர் ஏரியில ஒரு குழந்தையா அழுது கொண்டிருக்கின்றாள். உடனே அந்த இமவான் வந்து தன்னுடைய மகளை எடுத்து சென்று தன்னுடைய மனைவியின் இடத்தில் கொடுத்து வளர்த்து வருகின்றான். அம்பிகை அங்கே வளர்ந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அந்த உலகமே வியக்கும்படி இது போன்ற ஒரு கல்யாணம் எங்கேயும் நடந்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அருமையான திருமணம் நடக்கின்றது. திருமணத்தன்றே திருமணம் முடிந்தவுடன் அந்த இமவான், அவனுடைய மனைவி மேனை, மைனாகன் 3 பேரும் எங்களுக்கு இந்த நாடு வேண்டாம், இந்த நாட்டை நீயே வச்சுக்கோ, எங்களுக்கு வந்து உன்னுடைய திருவடியை கொடு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து காலில் விழுந்து வணங்குறாங்க. சுவாமி வந்து அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு அந்தால கொஞ்ச நாள் அந்த இமயமலையில இருந்துட்டு தன்னுடைய அவருடைய அந்த மைத்துனர் அந்த மைனாகனுக்கு பட்டம் சூட்டி விட்டு தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு சுவாமி வந்து பேசுறார். அதனாலதான் இந்த இமவான் மகள்ங்கிற ஒரு அந்த அம்பாளுக்குரிய ஒரு ஒரு அமைப்பு வந்து ரொம்ப வந்து ஒரு இனிமையான ஒரு புகழ்பெற்ற ஒரு பெண்மைத்தன்மை உடையதாக அந்த இது போற்றப்படுகிறது. அதனாலதான் அந்த அம்பிகை அந்த இமயமலையில் வளர்ந்ததனால அது எழில் பெறும் இமயம். அப்படிப்பட்ட அந்த இமயத்தினுடைய இயல்புகளை உடைய சிதம்பரம். அந்த சிதம்பரம் எப்படிப்பட்டது? அம்பொன் பொலிதரு, அப்படியே அழகிய பொன்னால் கூரையாக வேயப்பட்டு பொலிவோடு இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த புலியோர் அப்படின்ட்டு இமயமலையும் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது இமயமலையினுடைய ஒரு சிகரம் தான் கைலாயமலை. அந்த கைலாயமலையெல்லாம் காலையில சூரிய வெளிச்சத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே சிதம்பரத்துல பொற்கூரை எப்படி வேயப்பட்டிருக்குமோ அதுபோல அந்த இமயமலை அந்த கைலாயமலையெல்லாம் இருக்கு. அதைத்தான் இதுல வந்து அந்த சிதம்பரத்துல எப்படி பொற்கூரை வேயப்பட்டு அது அந்த பொன்போல் பொன்னாக ஜொலிக்கிறதோ அதுபோல அந்த கைலாயமலை இமயமலை எல்லாம் வந்து அந்த இமயமலையில் உள்ள பல சிகரங்கள்லாம் பொன்போன்று காலையில் ஜொலிக்கும் அப்படிங்கிறதுனாலதான் அப்படிப்பட்ட இயல்பு உடை அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த புலியூர் அப்படின்னா பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் வழிபட்ட திருத்தலம். அவர்கள் 2 பேரும் வழிபட்டு இறைவனுடைய திருநடனத்தை தரிசனம் செய்த திருத்தலம் இந்த சிதம்பரம். அது அந்த வியாக்கிரபாதர் அப்படின்னா வியாக்கிரம்னா புலி, பாதர்னா பாதத்தை உடையவர். பெரிய பெரிய மரங்கள்ல எல்லாம் ஏறி பூக்கள் எல்லாம் பறிக்கணும், பறிச்சு சுவாமிக்கு பூஜை பண்ணணுங்கிறதுனால அந்த புலிக்கால வந்து வேண்டி பெறுகின்றார். அதனால அவருக்கு புலிக்காலர்னு பேர். அப்படியே அந்த புலிக்காலர் வந்து வழிபட்டு இறைவனுடைய நடனத்தை தரிசனம் செய்ததனால இந்த சிதம்பரத்துக்கு புலியூர் என்று பெயர். பெரும்பற்ற புலியூர் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட அந்த
பொலிவைத்த எல்லோருக்கும் பொலிவை தரக்கூடிய அந்த பொன் போன்று பொலிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த புலியூர், அந்த புலியூரில் இருக்கக்கூடிய நடனமாடக்கூடிய அரங்கம் பொது, அந்த நடனமாடக்கூடிய இடத்தில் நடனத்தை ஆடக்கூடிய அந்த பெருமான் அப்படின்ட்டு இதுல வந்து கூறுகின்றார். திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அலையார் புனல் சூடி ஆகத்து ஒரு பாகம் மலையான் மகளோடு மகிழ்ந்தான் உலகேத்த சிலையால் எயிலைதான் சிற்றம்பலம் தன்னை தலையால் வணங்குவார் தலையானார்களே. மலையான் மகளோடு மகிழ்ந்தான். மலையான் மகிழ்ந்தா இமயமலைக்கு உரிய அந்த அம்பிகை, இமவானுடைய மகள். அந்த இமவான் மகளோடு மகிழ்ந்தவனாக இந்த சிற்றம்பலத்தில் அவன் இருப்பதனால் இந்த சிற்றம்பலமும் அந்த இமயமலையை போன்று இயல்புகளை பெற்று இருக்கின்றது அப்படின்னுட்டு இதுல அந்த மலையான் மகளை பற்றி இதில் கூறுகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். மேலும் நான்காம் திருமுறையில திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, செய்கின்ற நீல மலர்கின்ற தில்லை சிற்றம்பலவன் மையின்ற உன் கண் மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிற்க நெய் நின்று எரியும் விளக்கு ஒத்த நீலமணிமிடற்றான் கை நின்ற ஆடல் கண்டால் பின்னை கண் கொண்டு காண்பது என்னே. அந்த சிதம்பரத்தில் நடனத்தை அந்த மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிற்க, இமவான் மகள் இந்த சிதம்பரத்தில் சிவகாமி அம்மையாராக இருந்து மகிழ்ந்து நின்று கண்டு கொண்டிருக்கின்றார். இமவான் மகள் மலைமகள் இந்த சிதம்பரத்தில் இருப்பதனால் இந்த சிதம்பரமும் இமயத்தினுடைய இயல்புகளை பெற்றதாக ஆகின்றது. மேலும் அதே நான்காம் திருமுறையில பாத்தீங்கன்னா, கண்மணவீர் கழியும் கருத்தே சொல்லிக் காண்பதென்னே நன்மணவர் நவில் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் பொன்மலையில் வெள்ளி குன்றது போல பொலிந்து இலங்கே என் மனமே ஒன்றி புக்கணம் போந்த சுவடு இல்லையே. அந்த நடராஜ பெருமான் எப்படி இருக்கின்றாராம்? வெள்ளி குன்று போல இருக்கின்றாராம். அந்த சிதம்பரம் எப்படி இருக்கின்றதாம்? பொன்மலை போன்று இருக்கின்றதாம். என தங்கத்தால கூரை வேயப்பட்டு, அதான் பொன்மலையில் வெள்ளி குன்றது. நடராஜ பெருமான் வெள்ளி குன்று போல இருக்கின்றார். அதாவது உடம்பெல்லாம் திருநீறு பூசி அவர் வெள்ளி குன்று போல இருக்கின்றாராம். மெய்யலாம் வெந்நீரு சன்னித்த மேனியான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார். அப்படி அந்த உடம்பெல்லாம் திருநீறு பூசியவராக நடராஜ பெருமான் அங்கே இருக்கின்றார். பொன்மலையில், இங்கே பொன்மலைனா அந்த தில்லையில் இருக்கக்கூடிய அந்த பொற்கூரையையும் குறிக்கும். இமயமலை காலை நேரத்தில் அப்படியே அந்த வெயில்ல பொன் பொதிந்தது போல அப்படியே ஜொலிக்கும், அதையும் குறிக்கும். அப்படி அந்த நடராஜ பெருமான் இருக்கின்றார் என்று அந்த இமயமலையினுடைய இயல்புகள் இதில் இருக்கின்றது என்று நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் ஐந்தாம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, சிதம்பரம் பதிகத்துல முழுதும் வான் உலகத்துள தேவர்கள்
தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினால் எழுதிமேய்ந்த சிற்றம்பலக் கூத்தனை இழுதையேன் மறந்து எஞ்ஞனம் உய்வனோகோ. தூய செம்பொன்னினால் எழுதி மேய்ந்த சிற்றம்பலம் அப்படிங்கிறாங்க. அப்படி அந்த அம்பொன் பொலிதரு புலியோர், அப்படி அந்த தூய செம்பொன்னினால் அந்த வேயப்பட்ட கூரையை உடைய சிற்றம்பலம், அதான் அம்பொன் பொலிதரு அந்த புலியோர் அப்படின்னுட்டு இதில் சொல்லப்படுகிறது. மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, காதார் குழையினர் கட்டங்கத்தர் கையிலாய மாமலையார் காரோணத்தார் மூதாயர் மூதாத இல்லார் போலும் முதலும் இறுதியும் தாமே போலும் மாதாய மாதர் மகிழகன்று வன்மதவேள் தன் உடலும் காய்ந்தார் இந்நாள் போதார் சடைதாழ பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்கார்தாமே. கையிலாய மாமலையார் புலியூர் சிற்றம்பலமே புக்கார்தாமே. அந்த இமயத்தின் ஒரு சிகரமாக இருக்கக்கூடிய அந்த கைலாய மலையில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் இந்த புலியூர் சிற்றம்பலத்தில் புகுந்து அவர் வீற்றிருக்கின்றார் என்று, அந்த கைலாயநாதரே சிற்றம்பலத்தில் இருக்கின்றார் என்று இதில் நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். ஏன்னா இதுல கடைசி வரி பாத்தீங்கன்னா, அந்த ஒலிதரு கையிலை உயர்கிழவோனே அப்படிங்கிறத இதுல கொண்டு சேர்த்துக்கிடணும். அந்த ஒலிதரு கையிலை உயர்கிழவோன் தான் அந்த புலியூர் பொதுவினில் நடனத்தை ஆடிக்கொண்டு இருக்கின்றான்ங்கிற இதுல கொண்டு சேர்த்துட்டோம்னா அர்த்தம் கிடைச்சிடும். அந்த கைலாயநாதன் தான் இந்த சிதம்பரத்திலும் நடனம் ஆடிக்கொண்டு இருக்கின்றான். அதைத்தான் இந்த திருநாவுக்கரசர் திருத்தாண்டகத்துல அந்த கைலாயநாதர் புலியூர் சிற்றம்பலமே புக்கார்தாமே அப்படின்னுட்டு இதற்கு வலு சேர்ப்பது போல அந்த பாடல் திருத்தாண்டகத்தில் இருக்கின்றது. மேலும் 11ஆம் திருமுறை பாத்தீங்கன்னா, நம்பியாண்டார் நம்பி அருளிய கோயில் திருப்பன்னியர் விருத்தத்துல பாத்தீங்கன்னா, பூந்தன் பொழில் சோழ் புலியூர் பொலி செம்பொன் அம்பலத்து வேந்தன் தனக்கு அன்றி ஆட்செய்வது என்னே விரி துணிமேல் ஆந்தன் பழைய அவிழை அன்பாகிய பண்டை பறை சேந்தன் கொடுக்க அதுவும் திரு அமிர்து ஆகியதே. புலியூர் பொலி செம்பொன் அம்பலத்து வேந்தன், அந்த புலியூர் என்கின்ற திருத்தலத்தில் செம்பொன் பொலியக்கூடிய அந்த தூய செம்பொன்னினால் கூரை செய்யப்பட்ட அந்த அம்பலத்து, அதான் பொதுவினில் நடனமாடக்கூடிய வேந்தன் அப்படின்னுட்டு இதுல நம்பியாண்டார் நம்பி கோயில் திருப்பன்னியர் விருத்தத்துல அந்த புலியூர் பொதுவை பற்றி அருளி செய்கின்றார்கள். மேலும் சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா, தடுத்தாட்கொண்ட புராணத்துல பாத்தீங்கன்னா, திருத்துறையோர் தனை பணிந்து சிவபெருமான் அமர்ந்து அருளும் பொருத்தமாம் இடம் பலவும் பொக்கிரைஞ்சு பொற்பொலியோர் நிறுத்தனார் திருக்கூத்து தொழுவதற்கு நினைவுற்று வருத்தமிகு காதலினால் வழிகொள்வான் மனம் கொண்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்துறையூரில் தரிசனம் செய்து கொண்டு தவநெறி வேண்டிக் கொண்டு அங்கிருந்து அந்த பொற்புலியூர் நிறுத்தனார் திருக்கூத்து தொழுவதற்கு, அந்த பொன்னால் வேயப்பட்ட அந்த புலியூர்,
அந்த புலியூரில் நடனமாடக்கூடிய அந்த நடராஜ பெருமானினுடைய திருக்கூத்தை தொழுவதற்காக அவர் சிதம்பரத்தை நோக்கி வருகின்றார் அப்படிங்கிறாங்க. இதுலயும் பொற்புலியூர் நிறுத்தனார் அப்படின்னுட்டு அந்த புலியூரில் அம்பொன் பொலிதரு புலியூர் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாற் போல இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றது. மேலும் அதே பெரிய புராணத்துல நான் சொல்றது கேக்குதா? நான் சொல்றது கேக்குதா? சரி சரி சரி. அதே பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா சேரமான் பெருமாள் புராணத்துல களரிற்றறிவார் நாயனார் புராணத்துல பாத்தீங்கன்னா அந்த சேர நாட்டு அரசருக்கு சிலம்பு ஒலி கேட்க தாமதமாகின்றது. உடனே இன்றைக்கு என்ன இப்படி தாமதமாகுதுன்னுட்டு அவரு கேட்கும்போது, சிதம்பரத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிக்கொண்டிருந்தார், அதை நான் கேட்டேன், உன்னை மறந்து விட்டேன்கிறார். உடனே அந்த சேர நாட்டு அரசனுக்கு அந்த சிதம்பரத்தையும் தரிசனம் பண்ணணும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் தரிசனம் பண்ணணுங்கிற ஆர்வம் வந்தது அப்படிங்கிற ஒரு பாடலை பார்த்தீங்கன்னா, என்ற பொழுதில் இறைவர்தாம் எதிர் நின்று அருளாது எழும்பொலியாள் மன்றினிடை நம் கூத்தாடல் வந்து வணங்கி வன் தொண்டன் ஒன்றும் உணர்வால் நமை போற்றி உரைசேர் பதிகம் பாடுதலால் நின்று கேட்டு வர தாழ்த்தோம் என்றார் அவரை நினைப்பிப்பார். என்னே அடியார்க்கு இவர் அருளும் கருணை இருந்தவாறு என்று பொன்னேர் சடையார் திருநடம் செய் புலியூர் பொன்னம்பலம் இறைஞ்சி தன்னேரில்ல வன் தொண்டர் தமையும் காண்பன் என விரும்பி நன்னீர் நாட்டு செல நயந்தார் நாமச் சேரர் கோமானார். அதாவது மன்றினிடை நம் கூத்தாடல் வந்து வணங்கி வன் தொண்டன் பாடினான் அப்படிங்கிறார். அப்போ மன்றினிடை அதான் இந்த பொதுவினில், கூத்தாடல் தான் நடம் நவில் அப்படிங்கிறது. உடனே சேர நாட்டு அரசனுக்கு அந்த பொன்னேர் சடையார் திருநடஞ்சை புலியூர் பொன்னம்பலம் இறைஞ்சுவதற்கும் சேர அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை காண்பதற்கும் மனம் விரும்பியதாம். அப்படிப்பட்ட அந்த புலியூர் பொதுவினில் நடம் நவிலக்கூடிய பெருமானாக அந்த இறைவன் இருக்கின்றார். அதாவது அந்த மத்தியந்தன முனிவர்னுட்டு ஒரு முனிவர், அவருடைய மகன்தான் இந்த வியாக்கரபாதர், புலிக்கால் முனின்னு அவருக்கு பேர், வியாக்கரபாதர். அவர் வழிபட்டு நடராஜ பெருமானினுடைய நடனத்தை இங்கு தரிசனம் செய்ததனால் இந்த ஊருக்கு புலியூர் என்றும் பெயர் வழங்குகின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, காணப்பேரிலிருந்து சிதம்பரத்தினுடைய அந்த பெருமானை அவர் நினைக்கின்றார். கொல்லை விடை குழகும் கோல நறுஞ்சடையில் பொத்தலரும் இதழி தொத்தும் அதனருகே முல்லை படைத்த நகை மெல்லியலாள் ஒருவால் மோகமிகு திலகும் கூறு செய்யப்பரிசும் தில்லை நகர் பொது உற்றாடிய சீர்நடமும் தின்மழுவும் கைமிசை கூரெறியும் அடியார் கல்லவட பரிசும் காணுவது என்று கொலோ கார்வயல் சூழ் காண பேருரை காழையே. தில்லை நகர் பொதுவுற்றாடிய சீர்நடமும், அந்த தில்லை நகர் பொதுவில் ஆடக்கூடிய அந்த நடனத்தையும் என்று காணப்போகின்றேன்னுட்டு காணப்பேர்ல நினைத்தாராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 7ஆம் திருமுறையில அந்த பாடல் வருகின்றது.
மேலும் 11ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா பட்டினத்து பிள்ளையார் அருளிய கோயில் நான்மணி மாலை, அதுலேயும் இந்த தில்லை பொதுநடத்தை பற்றிய பாடல்கள், நிறைய பாடல்கள் அதில் வருகின்றது. அதுல அல்லல் வாழ்க்கை வல்லிதிர் செலுத்துதற்குன்னு 20வது பாடல். அந்த 20வது பாடலில் 20வது வரி பார்த்தீங்கன்னா, அதுல இந்த அம்பன் பொலிதரு புலியூர் பொதுவை பற்றி சொல்லப்படுகிறது. அதாவது நெய்யரி வளர்த்து பெய்முகில் பயல் தரும் தெய்வ வேதியரு தில்லை மூதோர் ஆடகப் பொதுவில் நாடகம் நவிற்றும் கடவுள் கண்ணுதல் நடம் முயன்று எடுத்த பாத போதும். அந்த அந்தணர்கள் வளர்க்கக்கூடிய வேள்வியினால் மழை பெய்கிறது. அப்படிப்பட்ட தில்லை மூதூரில் ஆடகப் பொது, ஆடகம்னா பொன்னுன்ட்டு அர்த்தம், ஆடகச்சீர் மணிக்குன்றே, அப்படி அந்த ஆடகப் பொதுவில் பொன்னால் கூரை வேயப்பட்ட அந்த பொதுவில் நாடகம் நவிற்றும் நடனமாடக்கூடிய பெருமான் அப்படின்னுட்டு இதுலயும் அந்த அம்பன் பொலிதரு புலியூரை பற்றி கூறுகின்றார் பட்டினத்து பிள்ளையார். மேலும் அதே கோயில் நான்மணி மாலை பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த இன்னொரு பாடல்ல பார்த்தீங்கன்னா 36வது பாடல் ஈரவேரித்தார் வழங்கு சடிலத்து அப்படின்னுட்டு ஆரம்பிக்கும். அதுல 6வது வரி 7வது வரிகள்ல இந்த தில்லை பொதுவை பற்றி பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்கின்றார். ஈரவேரித்தார் வழங்கு சடிலத்து புதிகொள் கங்கை மதியின் மீது அசைய வண்டியங்கு வரைப்பின் எண்டோள் செல்வ ஒருபால் தோடும் ஒருபால் குழையும் இருபார்பட்ட மேனி எந்தை ஒல்லொலி பழன தில்லை மூதோர் ஆடகப் பொதுவில் நாடகம் நவிற்றும் இமயா நாட்டத்து ஒரு பெரும் கடவுள். தில்லை மூதூர் ஆடகப் பொதுவில் நாடகம் நவிற்றும் இமயா நாட்டத்து ஒரு பெரும் கடவுள் அப்படின்னுட்டு இந்த அம்பன் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடனம் நவிலக்கூடியவனாக, நடனமாடக்கூடிய இறைவனாக அவன் இருக்கின்றான்னுட்டு பல பாடல்கள்ல சொல்லப்படுகிறது. இதுல பெரிய புராணத்துல பார்த்தீங்கன்னா ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றே. அந்த தில்லை பொது நடம் அப்படின்ட்டு அதற்கு வணக்கம் அப்படிங்கிறாங்க. மேலும் பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா இன்னும் தில்லைவாழந்தனர் புராணத்துல கடைசி பாட்டு பாத்தீங்கன்னா அகலிடத்து உயர்ந்த தில்லை அந்தனர் அகிலமெல்லாம் புகழ் திருமறையோர் என்றும் பொதுநடம் போற்றி வாழ நிகழ் திரு நீலகண்ட குயவனார் நீடுவாய்மை திகழும் அன்புடைய தொண்டர் செய்தவம் கூறலுற்றான். அந்த தில்லை அந்தணர்கள் எல்லோரும் அந்த பொது நடத்தை போற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னுட்டு அந்த பொது நடத்தை பற்றி, பொதுவினில் நடனமாடக்கூடியதை பற்றி பல பாடல்களில் இவ்வாறு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த இமயமலையினுடைய அந்த அழகை உடைய, அந்த அழகிய இமயமலையினுடைய இயல்புகளை உடைய அந்த சிதம்பரம், அந்த சிதம்பரத்தில் அழகிய பொன்னால் அந்த கூரைகள் வேயப்பட்டு பொலிவோடு இருக்கக்கூடிய அந்த புலியூர், அந்த புலியூரில் அந்த பொதுவாகிய நடனமாடக்கூடிய இடத்தில் நடனமாடக்கூடிய பெருமானாக அந்த பெருமான் இருக்கின்றார். அந்த பெருமான் நடம் நவில் கனிதரு, அடுத்து 142வது வரி, கனிதரு செவ்வாய் உமை, கனின்னா கொவை கனி, தரு அப்படின்னா போலன்னு அர்த்தம். அந்த கொவை
கொவ்வைக்கனியை போன்ற சிவந்த வாயை உடைய அந்த உமாதேவியார். ஒரு நிமிஷம். அந்த உமாதேவியினுடைய வாய் எப்படி இருக்கின்றது? கொவ்வைக்கனியை போல சிவந்த வாயாக அது இருக்கின்றது அப்படின்ட்டு. இத சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது, மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரம் ஆவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரம் ஆவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. அந்த செந்துவர் வாய் உமை, அதான் செவ்வாய் உமை அப்படின்ட்டு அர்த்தம். சிவந்த வாயை உடைய அந்த உமாதேவி, செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே அப்படிங்கிறாங்க. அடுத்து திருஞான சம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில சொல்லும்போது, பொங்கு சேர்குழலாள் நிழல் வெண்ணகை கோவை வாய் கொடியே இடையாள் உமை பங்கு சேர் திருமார்பு உடையார் படர் தீயுருவாய் மங்குல் வண்ணனும் மாமலரோனும் மயங்க நீண்டவர் வான்மிசை வந்தழு பொங்கு நீரின் மிதந்தனர் பூந்தராய் போற்றுதுமே. கொவ்வைவாய் உமை பங்கு சேர் திருமார்பு உடையார். அதான் கொவ்வைவாய் கொடியேறிடையாள் உமை பங்கு சேர். அதான் அந்த கொவ்வைவாய் உமாதேவியை ஒரு பாகத்தில் கொண்டவனாக இருக்கின்றார் அப்படின்னுட்டு இதுல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 3ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, பொங்கியல் பூங்குழல் கொவ்வை செவ்வாய் கோமழமாது உமையாள் பங்கியலும் திருமேனி எங்கும் பால் வெள்ளை நீரணிந்து சங்கியல் வெள்வளை சோர வந்தது என் சாயில் கொண்டார் தமது ஊர் துங்கியல் மாளிகை சோழ்ந்த செம்மை தோணிபுரம் தானே. பொங்கியல் பூங்குழல் கொவ்வை செவ்வாய் கோமழமாது உமையாள் பங்கு இயலும் திருமேனி. அந்த கொவ்வை செவ்வாய் போன்ற கோமழமாதாகிய அந்த உமாதேவி, அவளை ஒரு பாகத்தில் கொண்டவன் அப்படின்னுட்டு இந்த 3ஆம் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் சுவாமி மட்டுமா கொவ்வை செவ்வாயை உடையவர்? சிவபெருமானும் கொவ்வை செவ்வாயை உடையவர். நடராஜ பெருமானும் அதேதான். அத திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனியல் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும், அந்த நடராஜ பெருமானினுடைய வாயும் கொவ்வைக்கனி போன்று சிவந்த வாயாக இருக்கிறது. அம்பாளினுடைய வாயும் அப்படியே இருக்கின்றது. அதான் கொவ்வை செவ்வாயில். அந்த குமின் சிரிப்பு தான் இங்க அந்த அழகுரு சிறுநகை அப்படின்னுட்டு வந்த இடத்துக்கு அது அருமையான ஒரு இடம்.
குமின் சிரிப்பு தான் அழகுரு சிறுநகை. அப்படிப்பட்ட அந்த சுவாமியும் அம்பாளும் அந்த கொவ்வைக்கனி போன்ற சிவந்த வாயை உடையவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு திருநாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது, ஆறாம் திருமுறை திருத்தாண்டகத்துல திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, மாதோறும் வாழ் நெடுங்கண் செவ்வாய் மென்தோள் மலைமகளை மார்பத்து அணைத்தார் போலும் மூதோர் முதுதிரைகள் ஆனார் போலும் முதலும் இறுதியும் இல்லார் போலும் தீதூர நல்வினையாய் நின்றார் போலும் திசையட்டும் தாமேயாம் செல்வர் போலும் ஆதரை நாழா அமர்ந்தார் போலும் ஆக்கூரில் தான் தோன்றி அப்பனாரே. செவ்வாய் மென்தோள் மலைமகளை, அந்த சிவந்த வாயை உடைய மலைமகளை மார்பத்து அணைத்தார் போலும் அப்படின்னுட்டு அந்த சிவந்த வாயை உடையவளாக அம்பிகை இருக்கின்றாள் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார். அப்படிப்பட்ட கனி தரு அந்த கொவ்வை கனி போன்ற சிவந்த வாயை உடைய உமையோடு அந்த உமாதேவிக்கும் காளியம்மைக்கும் அருளிய திருமுகத்தை உடையவன் அந்த நடராஜ பெருமான். அந்த திருமுகத்தில் அழகோடு கூடிய புன்முறுவலை உடையவனாக, சிறுநகை, அதான் புன்முறுவல் பூத்தவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு அந்த உமாதேவிக்கு நிறைய இடத்துல அருள் செய்தான் அப்படின்ட்டு காளியம்மைக்கும் அவன் அருள் செய்தான். அப்படிப்பட்ட அருளிய திருமுகத்து, காளிக்கு அருளிய திருமுகத்தை உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இத அந்த காளியம்மைக்கு திருமுறைகள்ல பல இடங்கள்ல காளியம்மையை பற்றிய குறிப்பு உடைய பாடல்கள் இருக்கின்றது. இத ஞானசம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, திருவையாறு தேவாரத்துல வென்றி மிகு தாரகனது ஆருயிர் மடங்க கன்றிவரு கோபம் மிகு காளி கதம் ஓவ நின்று நடம் ஆடி இடம் நீடு மலர் மேலால் மன்றல் மலியும் பொழில்கொள் வன் திருவையாரே. அந்த தாரகாசூரன்கிற அந்த அசுரன், அந்த அசுரனை காளியம்மை வதம் செய்கின்றான். அப்படி வதம் செய்யும் போது அந்த இரத்தத்திலிருந்து, கீழே விழக்கூடிய இரத்தத்திலிருந்து நிறைய அவனை போன்ற அசுரர்கள் தோன்றுகின்றார்கள். அதனால அந்த காளியம்மை அந்த இரத்தத்தை பூரா குடிச்சிருந்தோம். அந்த இரத்தத்தை பூரா குடிச்சதுனால அவளுக்கு கோபம் அதிகமாகி நடன எல்லாருக்கும் துன்பத்தை செய்யக்கூடியவளாக மாறுகின்றாள். உடனே நடராஜ பெருமான் அந்த காளியம்மையோடு நடனமாடி அவளுடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு சாந்தப்படுத்துகின்றார். அதைத்தான் அந்த காளிக்கு அருளிய திருமுகத்தை உடையவன் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அதைத்தான் இந்த பாட்டுல தாரகனது ஆருயிர் மடங்க கன்றி வரு கோபம் மிகு காளி கதம் ஓவ, கதம்னா கோபம்னு அர்த்தம். அந்த காளியினுடைய கோபம் அப்படியே நீங்குமாறு நடராஜ பெருமான் நடனம் ஆடினார் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் திருமுறையில சொல்லும்போது, திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, வல்லை வரு காளியை வகுத்து வலியாகி மிகு தாரகனை நீ கொல்லென விடுத்தருள் புரிந்த சிவன் மேவுமலை கூறி வினவில் பல்பல இருங்கணி பருங்கி மிக உண்டு அவை நெருங்கி இனமாய் கல்லதிர நின்று கருமந்தி விளையாடு காழத்தி மலையே. வல்லை வரு காளியை வகுத்து, காளியம்மையை சுவாமி தான் முதல்ல தோற்றுவிக்கின்றார்.
வலிமை மிகுந்த தாரகனை நீ கொல்வாயாகன்னு அவளை அனுப்பி வைக்கிறார். அதான் காளிக்கு அருளிய திருமுகத்து அப்படின்ட்டு. காளியை வகுத்து வலியாகி மிகு தாரகனை நீ கொல்லன விடுத்து அருள் புரிந்த சிவன். அந்த காளிக்கு அருள் புரிந்த சிவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில கூறுகின்றார்கள். அதே 3ஆம் திருமுறையில கூறும்போது பார்த்தீங்கன்னா, பழகமா மலர் பறித்து இண்டை கொண்டு இறைஞ்சுவார் பார்ச்சறிந்த புழகனார் குணம் புகழ்ந்து ஏத்துவார் அவர் பலர் கூட நின்ற கழகனார் கரியுரித்து ஆடு கங்காளர் நம் காளி ஏத்தும் அழகனார் அறிவையோடு இருப்பிடம் அம்பர் மாகாழம் தானே. நம் காளி ஏத்தும் அழகனார், நம்முடைய காளியம்மை வணங்கக்கூடிய அந்த அழகை உடையவன். அதான் அருளிய திருமுகம்னா அழகு மிகுந்த திருமுகம், அதான் அழகன் அப்படின்னு. நம் காளியேத்தும் அழகனார்னா காளியம்மை வணங்கக்கூடிய அழகை உடையவன். இங்கே அழகு எது? அருளிய திருமுகம், அதான் அழகு. அப்படிப்பட்ட அந்த அழகனாக அந்த இறைவன் இருக்கின்றான்ட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 3ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, சுரபுரத்தினை துயர் செய் தாரகன் துஞ்ச வெஞ்சின காளியை தரும் சிரபுரத்துளான் என்ன வல்லவர் சித்தி பெற்றவரே. சுரபுரம்னா தேவர் உலகங்கள். தேவர் உலகத்தை துயர் செய்த அந்த தாரகன் துஞ்ச, அவன் அழிந்து போகுமாறு வெஞ்சின காளியை தரும், அந்த கொடுமையான சினத்தை உடைய காளியை நம்முடைய சிவபெருமான் தான் தந்தார். அதான் காளிக்கு அருளிய திருமுகத்து. அந்த சிவபெருமான் தான் காளியை தரும் சிரபுரத்துளான் அப்படின்ட்டு இதுல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 3ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, புள்ளி தோலாடை பூண்பது நாகம் பூசு சாந்தம் பொடிநீரு கொள்ளித்தீ விளக்கு கோழிகள் கூட்டம் காளியை குணம் செய் கூத்து உடையோன் அள்ளற்காராமை அகடுவான் மதியம் ஏய்க்க முட்டாளிகள் ஆனை வெள்ளை கொம்பியினும் விரிபொழில் வீழி மிழலையான் என வினை கெடுமே. காளியை குணம் செய் கூத்து உடையோன், அந்த காளியினுடைய கோபத்தை குறைத்து அவளை குணமாக ஆக்கக்கூடிய நடனத்தை உடையவனாக இருக்கின்றான். அதான் காளிக்கு அருளிய நடனமாடி அருளிய திருமுகத்தை உடையவனாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார்கள். மேலும் 4ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தசபுராணத்துல ஒரு பாடல்ல சொல்றாங்க, நீடுயரு விண்ணோ மண்ணும் நெடுவேலை குன்றொடு உலகு ஏழும் எங்கு நலிய எங்கும் நலிய சூடிய கையராகி இமையோர் கணங்கள் துதி ஓதி நின்று தொழலும் ஓடிய தாரகன்றன் உடலும் பிழந்தும் ஒளியாத கோபம் ஒளிய ஆடிய மானடத்துயம் அனலாடி பாதம் அவையா நமக்கு ஓர் சரணே. ஓடிய தாரகன்தன், காளியை பார்த்து ஓடுதான் தாரகன். அவனுடைய உடலத்தை பிளந்ததற்கு அப்புறமும் அவளுடைய கோபம் ஒழியாமல் இருக்கின்றது, நீங்காமல் இருக்கின்றது. அந்த கோபம் நீங்குவதற்கு அந்த அம்மையோடு நடராஜ பெருமான் நடனமாடி ஊர்த்துவ தாண்டவம் ஆடி அவளை வெல்கின்றார். அப்படிப்பட்ட சிவபெருமானினுடைய திருவடிதான் நமக்கு அடைக்கலம் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார். இதுலயும் அந்த காளியை பற்றிய குறிப்பு இருக்கின்றது. மேலும் 5ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மங்கள குடியீசனை மாகாளி வெங்கதிர் செல்வன் விண்ணோடு மண்ணுளோர்
சங்கு சக்கரதாரி சதுர்முகன் அங்கு அகத்தியனும் அர்ச்சித்தாரன்றே. அந்த மாகாளி அந்த ஈசனை அர்ச்சித்தாள் அப்படின்னுட்டு அந்த காளியம்மை இறைவனை வணங்கினாள் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்கின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கொதியினால் வரு காளி தன் கோபம் குறைய ஆடிய கூத்து உடையானே, மதியிலேன் உடம்பில் அடுநோயால் மயங்கினேன் மணியே மணவாழா, விதியினால் இமையோர் தொழுது ஏத்தும் விகிர்தனே, திருவாவடுதுறையுள் அதிபனே, என அஞ்சல் என்று அருளாய் ஆர் எனக்கு உறவு அமரர்கள் ஏரே. கொதியினால் வரு காளிதன் கோபம், அந்த காளியினுடைய கோபம் குறைய ஆடிய கூத்து உடையானே, அப்படி நடனமாடிய அந்த நடனத்தை உடையவனேன்னுட்டு அந்த காளியம்மையினுடைய அந்த கோபத்தை பற்றியும் அவளோடு இறைவன் நடனமாடியதை பற்றியும் இன்னும் பல பாடல்களில் இருக்கின்றது. அதுல மீதி உள்ள பாடல்கள் இன்னொரு இடத்துல காளியை பற்றி திருவாசகத்துல சொல்லப்படுகிறது, திருச்சாழல்ல. அதுல நாம் சிந்திப்போம். மேலும் 11ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, நக்கீரர் அருளிய கோபப்பிரசாதம், அதாவது தவறு பெரிதுடைத்தே தவறு பெரிதுடைத்தே அப்படின்னுட்டு அந்த பாடல் ஆரம்பிக்கும். அதுல 37வது வரியிலையும் இந்த காளியை பற்றி நக்கீரர் கூறுகின்றார்கள். தாரகர் கொல்லமுன் காளியை படைத்தும் அப்படின்னுட்டு 37வது வரியில ஒரே வரியில இந்த காளியை பற்றி சொல்கின்றார். அதுல 35வது வரியில சலந்தரன், 36வது வரியில மார்க்கண்டேயன்னு சொல்றார். சலந்தரன் உடலம் தான் மிகத் தடிந்தும் மறைபயில் மார்க்கண்டேயனுக்கு அருளியும், தாரகர் கொல்லமுன் காளியை படைத்தும் சீர்மதி சிலந்திக்கு இன்னரசு அழித்தும்னுட்டு அந்த 37வது வரியில இந்த காளியை பற்றி கூறுகின்றார். தாரகர் கொல்ல முன் காளியை படைத்தும், தாரகாசுரனை அழிப்பதற்காக காளியை இறைவனே நீதான் படைத்தாய், அப்படி காளிக்கு அருளிய திருமுகத்தை உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. மேலும் அதே 11ஆம் திருமுறையில நக்கீரர் அருளிய போற்றி திருக்கலிவெண்பா, அது திருத்தங்கு மார்பில் திருமால் வரைபோல் எருத்தத்து இலங்கிய வெண்கோட்டுன்னு பாட்டு ஆரம்பிக்கும். அதுல பாத்தீங்கன்னா 15வது வரியிலையும் இந்த காளியம்மையை பற்றி கூறுகின்றார்கள். அதாவது, சாலமண்டி போர் வந்த வானவர்கள் புக்கு ஒடுங்க மிக்கு அடர்க்கும் தாரகன் தன் மார்பில் தனிச்சூலம் வீரம் கொடுத்து எரியும் மாகாளி கோபம் தவிர எடுத்த நடத்து இயல்பு போற்றி. தேவர்களை எல்லாம் துன்பப்படுத்தக்கூடிய அந்த தாரகன், அந்த தாரகனினுடைய மார்பில் ஒப்பற்ற சூலப்படையை கொண்டு அவனை கொன்று அந்த கோபத்தோடு இருக்கக்கூடிய அந்த மாகாளியினுடைய கோபத்தை தவிர குறைப்பதற்காக எடுத்த நடத்து இயல்பு போற்று. அப்படிப்பட்ட நடனத்திற்கு வணக்கம் அப்படின்னுட்டு இந்த காளியம்மையை பற்றி பல பாடல்கள்ல சொல்லப்படுகிறது. அப்படி அந்த காளிக்கு அருளிய திருமுகத்து, காளியை அவர்தான் படைத்தார். அந்த காளியம்மை இறைவனை வணங்குகின்றார். அந்த காளியம்மை தாரகனை கொன்ற நேரத்தில் ஏற்பட்ட அந்த கோபத்தை அவளோடு நடனமாடி சுவாமிதான் அதை குறைக்கின்றார். திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் இன்னொரு பாடல்ல சொல்றார், தேன் புக்க தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பலவன் தான் புக்கு நட்டம் பயிலுமது என்னேடி, தான் புக்கு நட்டம் பயின்றிலனேல் தரணி எல்லாம் ஊன் புக்க வேர் காளிக்கு ஊட்டாங்கான் சாழலோகோ. இந்த பாடல அந்த பாடல் விளக்கம் வரும்போது விரிவாக சிந்திப்போம். அடுத்து, அந்த அழகுரு சிறுநகை,
இறைவன் அழகிய புன்னகை பூத்தவனாக அவனுடைய திருமுகத்தில் அழகு மிகுந்த சிறுநகைனா புன்னகை பூத்தவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இத முதல் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல அகப்பொருளையும் இந்த சிறுநகையை பற்றி சொல்லப்படுகிறது. மூவா வண்ணர் முளைவன் பிறையர் முறுவல் செய்து இங்கே பூவார் கொன்றை புனைந்து வந்தார் பொக்கம் பல பேசி போவார் போல மால் செய்து உள்ளம் புக்க புரிநூலர் தேவார் சோலை காணூர் மேய தேவ தேவரே முறுவல் செய்து இங்கே வந்தார் அப்படின்னுட்டு ஒரு அகப்பொருள் துறையில இந்த பாடல்ல புன்முறுவல் பூத்து கொண்டே அவர் என்னுடைய உள்ளத்தை மயக்கம் செய்தார் அப்படின்னுட்டு அந்த புன்முறுவலை பற்றி சிறுநகையை பற்றி இந்த பாடலில் ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே முதல் திருமுறையில அன்றினர் அரியன வருபவர் அரிதினில் ஒன்றிய திரிபுரம் ஒரு நொடியினில் எரி சென்று கொள்வகை சிறு முறுவல் கொண்டு ஒளிபெற நின்றவன் மிழலையை நினைய வல்லவரே. திரிபுரத்தின் போது சிறு முறுவல் கொண்டு, திரிபுர சம்ஹாரத்தின் போது அந்த ஒரு பொன்முறுவல் பூத்தார் எரிஞ்சு போயிருது. அப்படிப்பட்ட ஒரு சிறு நகை, அதை இதுல சிறு முறுவல் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் திருஞான சம்பந்த பெருமான் இரண்டாம் திருமுறையில சொல்லும்போது கடிபடு கொன்றை நன்மலர் திகழும் கண்ணியர் விண்ணவர் கணமணி சேர் முடிவில்கும் இறையவர் மருகி நல்லார் முறை முறை பலிபெய முறுவல் செய்வார் கொடியணி வடிவொடு திருவகலம் பொன்னென மிளிர்வதோர் அரவினொடும் வடிநுனை மழுவினோடு இவரானீர் வாய்மூர் அடிகள் வருவாரே. சுவாமி பிட்சை எடுக்க போறாரு. அந்த பெண்கள் எல்லாம் அந்த முறை பதிப்பைய முறைப்படி அவருக்கு பிட்சை கொடுக்கும் போது அவர்களை பார்த்து சுவாமி முறுவல் செய்வார், புன்முறுவல் கூட்டாராம் சுவாமி. மேலும் மூன்றாம் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது துஞ்சிருள்ளாடுவர் தூமுறுவல் துழங்கும் உடம்பினராய் அஞ்சுடரார் எரியாடுவரார் அழலார் விழிக்கண் நஞ்சுமிழ் நாகம் அரைக்கு அசைப்பர் நலனோங்கு நாரையோ எம் சிவனார்க்கு அடிமைப்படுவார்க்கு இனி இல்லை ஏதமே. துஞ்சிருள் ஆடுவர் தூமுறுவல் துளங்கும் உடம்பினராய். துஞ்சிருள் ஆடுவர்னா அந்த மகா சம்ஹார காலம், அதில் ஆடக்கூடியவராக இருக்கின்றார். தூமுறுவல் துளங்கும் உடம்பினராய், தூய்மையான அந்த புன்முறுவல் பூத்த உடம்பை உடையவராக அந்த இறைவன் இருக்கின்றார் அப்படின்ட்டு இதில் ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான்
4ஆம் திருமுறையில சொல்லும்போது திருவாரூர் பதியத்துல சொல்லும்போது கொம்புனல் வேனில் அவனை குழையமுறுவல் செய்தானும் செம்புனல் கொண்டு எயில் மூன்றும் தீயழக்கண் சிவந்தானும் வம்புனற் கொன்றையினானும் வாட்கண்ணி வாட்டமது எய்த அம்பர ஈருரியானும் ஆரூரமர்ந்த அம்மானே. அதாவது மன்மதன் சாம்பலாகும் போதும் சுவாமி முறுவல் செய்தான்னுட்டு ஒரு கருத்தை இதில் நாவுக்கரச பெருமான் பதிவிடுகின்றார்கள் இந்த பாட்டுல. கொம்புனல் வேனில்லவனை, வேனிலவன்னா அந்த மன்மதன், குழைய அவன் எரிந்து சாம்பலாகுமாறு முறுவல் செய்தானும் சிரித்தவன், புன்முறுவல் போட்டவன் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார்கள். அதே மாதிரி 4ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா குண்டனாய் தலை பறித்து குவிமுலையார் நகை காணாது ஒளிதர்வேனை பண்டமா படுத்தன்னை பால் தலையில் தெளித்து தன் பாதம் காட்டி தொண்டலாம் இசைபாட தோமுறுவல் அருள் செய்யும் ஆரூரரை பண்டலாம் அறியாதே பனி நீரால் பாவை செய்ய பாவித்தேனே. தூமுறுவல் அருள் செய்யும் ஆரூரரை, அந்த தூய புன்முறுவல் போட்டு எனக்கு அருள் செய்யும் ஆரூரராக அந்த இறைவன் இருக்கின்றார் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார். மேலும் அதே 4ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா முடி கொண்ட மத்தமும் முக்கண்ணின் நோக்கும் உருவலிப்பும் துடி கொண்ட கையும் துதைந்த வெண்ணீரும் சொரிகுழலாள் படி கொண்ட பாகமும் பாய்புரி தோலும் என் பாவி நெஞ்சில் குடி கொண்டவா இல்லை அம்பல கூத்தல் குறைகளே. முருவலிப்பும், முக்கண்ணின் நோக்கும் முருவலிப்பும், அவனுடைய சிரிப்பு, அந்த முறுவல் என்னுடைய பாவி நெஞ்சில் அது குடிகொண்டு இருக்கின்றது அப்படின்னுட்டு அவன் அப்படிப்பட்ட ஒரு புன்முறுவலை உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதில் கூறுகின்றார். மேலும் அதே 4ஆம் திருமுறையில விரித்தபல் கதிர்வள் சூலம் வெடிபடு தமருகம் கை தரித்ததோர் போல கால பைரவன் ஆகி வேழம்புரித்து உமை அஞ்சக் கண்டு பொன் திரு மணிவாய் வெள்ள சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே. வேழம் உரித்து உமை அஞ்சக் கண்டு, அந்த உமாதேவி அஞ்சுகின்றாளாம். உடனே சுவாமி சிரித்து அருள் செய்தார், உமாதேவிக்கு அருள் செய்தார் அப்படின்னுட்டு இந்த விரித்த பலங்கிறதுல கூறுகின்றார். மேலும் அதே 4ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா தெரித்த கனையால் திரிபுரம் மூன்றும் செந்தியின் மூழ்க எரித்த இறைவன் இமயவர் கோமான் இணையடிகள் தரித்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் சிரித்த முகம் கண்ட கண்கொண்டு மற்றினே காண்பது என்னே. அந்த சிற்றம்பலவனினுடைய சிரித்த முகம், அதான் அழகுறு சிறுநகை, அந்த முகத்தை கண்ட கண்ணால் இனி எதை காண்பது அப்படின்னா அந்த முகத்தை தான் கண்டுகொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னுட்டு 4ஆம் திருமுறையில திருநாவுக்கர சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறையில திருநாவுக்கர சுவாமிகள் சொல்லும்போது பாத்தீங்கன்னா முத்தனைய முகிழ் முறுவல் உடையார் போலும் மொய்பவழக் கொடியனைய சடையார் போலும்
எத்தனையும் பத்தி செய்வார்க்கு இனியார் போலும் இரு நான்கு மூர்த்திகளும் ஆனார் போலும் மித்திரவச் சிரவணர்க்கு விருப்பர் போலும் மித்திரவச்சிரவணர்க்கு வெறுப்பர் போலும் வியன்பீழி மிடலையமர் விகிர்தரு போலும் அத்தனொடும் அம்மை எனக்கு ஆனார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே முத்து அணைய முகில் முறுவல் உடையார் போலும். அவள் சுவாமி புன்முறுவல் போக்கின்றாராம். அந்த பற்கள்லாம் முத்து போல இருக்கின்றதாம். அதான் முத்தனைய முகில் முறுவல் உடையார் போலும் அப்படின்ட்டு. மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, கருத்ததொரு கண்டத்தர் காளன் வீழ காலினார் காய்ந்துகந்த காபாலியார் முறித்ததொரு தோளுடத்து முண்டம் சாத்தி முனிகணங்கள் புடை சூழ முற்றம் தோறும் தெரித்ததொரு வீணையராய் செல்வார் தம்வாய் சிறுமுறுவல் வந்து எனது சிந்தை வௌவ மறித்து ஒருகால் நோக்காதே மாயம் பேசி பலம்புறமே புக்கு அங்கே மன்னினாரே. அந்த சிவபெருமானினுடைய வாயில் இருக்கக்கூடிய சிறு முறுவல், தம்பாய் சிறுமுறுவல், இறைவனுடைய அந்த வாயில் இருக்கக்கூடிய அந்த புன்முறுவல் என்னுடைய சிந்தையை கவர்ந்து விட்டது. அந்த புன்சிரிப்பிற்கு பின்னே என்னுடைய சிந்தை மறைந்து விட்டது. என்னுடைய சிந்தையை அவர் கவர்ந்து கொண்டார் அப்படின்னுட்டு ஒரு அகப்பொருள்ல அந்த புன்முறுவலை பற்றி இதில் நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, முடிகொண்ட வளர்மதியும் மூன்றாய் தோன்றும் முளை ஞாயிறு அன்னமலர் கண்கள் மூன்றும் அடிகொண்ட சிலம்போலியும் அருளார் சோதி அணிமுறுவல் செவ்வாயும் அழகாய் தோன்ற துடிகொண்ட இடைமடவாள் பாகம் கொண்டு சுடர் சோதி கடிச்சம்பொன் மலை போல் இந்நாள் குடிகொண்டு என் மனத்தகத்தே புகுந்தார் போலும் உடந்தை கீழ் கோட்டத்தையம் கூத்தனாரே. அணிமுறுவல் செவ்வாயும் அழகாய் தோன்ற, அந்த அழகு பொருந்திய புன்முறுவல் உடைய அந்த செவ்வாய் அழகாய் தோன்றி என்னுடைய மனதில் அது புகுந்து விட்டது அப்படின்னுட்டு திருநாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எய்த்தேன் நாயேன் இனி இங்கிருக்கையில்லேன் இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் அறியா மலர்ச்சேவடியானே முத்தாவுள்தன் முகவழி நோக்கி முறுவல் நகை காண அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. உன்னுடைய புன்முறுவல் நகை காண, அந்த புன்சிரிப்பை காண நான் ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் இந்த பாடலில் அந்த அழகுரு சிறுநகையை பற்றி கூறுகின்றார்கள். மேலும் 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவுல பார்த்தீங்கன்னா, கருவூர் தேவர் அருளிய கோயில் திருவிசைப்பாவுல பவழமே மகுடம் பவழமே திருவாய் பவழமே திருவுடம்பு அதனில் தவழமே கபலம் கழபம் தவழமே பொறிநூல் தவழமே முறுவல் ஆடரவும் துவழுமே கலையும் துகிலுமே ஒருபால் துடியிடை இடமருங்கு ஒருத்தி அவளுமே ஆகில் அவரிடம் கழந்தை அநீதிகள் ஆதித்தேச்சரமே. தவழமே முறுவல், தவழம்னா வெண்மைன்னு அர்த்தம். அந்த வெண்மை நிறத்தோடு அந்த புன்முறுவல் பல்லு வெள்ளையா முத்து போல இருக்குது. அப்படிப்பட்ட அந்த தவழமே முறுவல், அந்த வெண்மையான புன்முறுவலை உடையவராக அந்த இறைவன் இருக்கின்றார் அப்படின்ட்டு. அதே பதிகத்துல
இன்னொரு பாடல்ல பார்த்தீங்கன்னா கருவூர் தேவருடைய பாடல்ல நீலமே கண்டம் பவழமே திருவாய் நித்திலம் நிறைத்த இளங்கினவே போலுமே முறுவல் நிறைய ஆனந்தம் பொழியுமே திருமுகம் ஒருவர் கோலமே அச்சோ அழகிதே என்று குழைவரே கண்டவர் உண்டது ஆலமே ஆகில் அவரிடம் கழந்தை அநீதிகள் ஆதித்தேச்சரமே நித்திலம் நிறைத்து இளங்கினவே போலுமே முறுவல். நித்திலம்னா முத்து. முத்துக்கள்லாம் வரிசை, நிறைன வரிசை. முத்துக்கள்லாம் வரிசை வரிசையாக அமைந்திருப்பது போன்று அவருடைய புன்முறுவல் இருக்கின்றது. அந்த பற்கள் எல்லாம் முத்து போல இருக்கின்றது அப்படின்ட்டு இதுல கருவூர் தேவர் கூறுகின்றார்கள். மேலும் அதே 9ஆம் திருமுறையில சொல்லும்போது திருமாளிகை தேவர் கோயில் திருவிசைப்பாவுல சொல்லும்போது கணியரி விசிறுகரம் துடி விடவாய் கங்கணம் செங்கை மற்ற அபயம் பிணிகட இவை கண்டு உன் பெருநடத்தில் பிரிவிலார் பெரும்பற்ற பொலியோ திணிமணி நீலகண்டத்து என்னமுதே சீர்கொள் சிற்றம்பல கூத்தா அணி மணி முறுவல் பவழவாய் செய்ய சோதியுள் அடங்கிற்று என் அறிவே. அணிமணி முறுவல், அந்த அழகிய மணி போன்ற முத்துக்கள் போன்ற முறுவலை புன்முறுவலை உடைய பவளவாய், பவளம் சிவந்த நிறம், அதான் செவ்வாய். அந்த பவளவாயில் முறுவல், அந்த முறுவலை உடைய அந்த உன்னுடைய ஜோதிக்குள் என்னுடைய அறிவு அடங்கி விட்டது அப்படின்ட்டு அந்த இறைவன் புன்முறுவல் பூத்தவனாக, செவ்வாயை உடையவனாக, பவளவாயை உடையவனாக அவன் இருக்கின்றான்ட்டு இந்த திருவிசைப்பாவுல சொல்லப்படுகிறது. மேலும் கருவூர் தேவர் அவருடைய திருச்சாட்டியக்குடி திருவிசைப்பாவுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பெரியவா கருணை இளநிலா வெறிக்கும் பிறைதவள் சடைமுழுப்பு அவிழ்ந்து சரியுமா சுழியம் குழைமிளிர்ந்து இருபால் தாழ்ந்தவா காதுகள் கண்டம் கரியவா தாமோ செய்யவாய் முறுவல் காட்டுமா சாட்டிய குடியார் இருக்கை கூம்பின கண்டு அலர்ந்தவா முகம் ஏழிருக்கையில் இருந்த ஈசனுக்கே தாமும் செய்யவாய் முறுவல் காட்டுமா. அவரும் செய்யவாய்ன செய்யன சிவந்த, அந்த சிவந்த வாயில் செவ்வாயில் முறுவலை காட்டக்கூடியவனாக, பொன்முறுவலை காட்டக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதே திருவிசைப்பாவுல சொல்லப்படுகிறது. மேலும் கருவூர் தேவர் திருவிடை மருதூரில் அருளிய அந்த திருவிசைப்பாவுல பார்த்தீங்கன்னா எரிதரு கரி காட்டிடு பிண நினமுண்டேப்பமிட்டு இலங்கு எயிற்று அழல்வாய் துருகழல் நெடும்பை கணம் எழுந்து ஆடும் தூங்கிருள் நடுநல் யாமத்தே அருள் புரி முறுவல் முகில் நிலா எரிப்ப அந்தி போன்று ஒளிர் திருமேனி வரியரவு ஆட ஆடும் எம்பெருமான் மறுவிடம் திருவிடை மருதே. அருள் புரி முறுவல், அந்த அருளை புரியக்கூடிய புன்முறுவலை உடையவனாக அந்த பெருமான் இருக்கின்றான். அவனுடைய இடம் திருவிடை மருதூர் அப்படின்ட்டு இதில் கூறுகின்றார் கருவூர் தேவர். மேலும் திருவாலி அமுதனார் அந்த திருவிசைப்பாவுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா செய்ய போடுடன் கமலமலர் சூழ்தரு தில்லை மாமரையோர்கள் தாம் தொழ வையம் உய்ய நின்று மகிழ்ந்து ஆடு சிற்றம்பலவன் செய்யவாயின் முறுவலும் திகழும் திருக்காதும் காதினின் மாத்திரைகளோடு ஐயத்தோடும் அன்றே அடியேனை ஆட்கொண்டனவே. திருச்சிற்றம்பலவன் ஆடு சிற்றம்பலவன் செய்யவாயின் முறுவல், அந்த சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய பெருமானினுடைய சிவந்த வாயில் இருக்கக்கூடிய அந்த புன்முறுவல் என்னை ஆட்கொண்டது அப்படின்ட்டு இந்த 9ஆம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும்
பெரிய புராணத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திருநாளை போவார் புராணத்துல வரும்போது, இன்னல் தரும் இழிபிறவி இது தடை என்றே துயில்வார், அந்நிலைமை அம்பலத்துள் ஆடுவார் அறிந்து அருளி, மண்ணு திரு தொண்டரவர் வருத்தமெல்லாம் தீர்ப்பதற்கு முன்னணைந்து கனவின் துணை முறுவலோடும் அருள் செய்வார். திருநாளை போவார் துன்பத்தோடு படுத்திருக்கின்றார். அவருடைய துன்பத்தை தீர்ப்பதற்காக சுவாமி கனவுல வாரார். எப்படி? புன்முறுவல் பூத்துக்கொண்டே வருகின்றாராம். முறுவலோடும் அருள் செய்வார். புன்முறுவல் பூத்துக்கொண்டே கனவுல சுவாமி அருள் செய்தார் அப்படின்ட்டு இதில் கூறுகின்றார். மேலும் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்துல பார்த்தீங்கன்னா, நங்கை உள்நிறை காதலை நோக்கி நாயகன் திருவுள்ளத்து மகிழ்ந்தே அங்கன் எய்திய முறுவலும் தோன்ற அடுத்தது என் கொல் நின்பால் என வினவ, இங்கு நாத நீ மொழிந்த ஆகமத்தின் இயல்பினால் உன்னை அர்ச்சனை புரிய பொங்குகின்றது என் ஆசை என்று இறைஞ்சி போகமார்த்த பொன்முலையினாள் போற்ற. சுவாமி எல்லா ஆகமங்களையும் அம்பிகைக்கு உபதேசம் பண்றார். எண்ணில் ஆகமம் இயம்பிய, இதற்கு முந்தின பாட்டு, எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்து அருள. அன்னலார் தம்மை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ குழந்தை. அதுக்கு அடுத்த பாட்டு ஆகமங்களை எல்லாம் சொல்லிட்டு என்னை பூஜை பண்றதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்றார். அதை கேட்ட உடனே அந்த சுவாமி புன்முறுவலோடு அம்பிகையை பார்க்கின்றாள். அடுத்தால் நீ என்ன செய்ய போற அப்படின்னுட்டு அம்பாள்கிட்ட கேட்கிறாராம். கேட்கும் பொழுது சுவாமி எப்படி சேர்ந்தாராம்? அங்கன் எய்திய முறுவலும் தோன்ற, புன்முறுவல் பூத்து கொண்டே அம்பாள்கிட்ட நீ என்ன செய்ய போற அப்படின்னு சொன்னோன்னதான் அம்பாள் சொல்றா, நான் உன்னைய அந்த பூஜை முறைகள்ல சொல்லப்பட்ட விதிப்படி நான் உன்னை பூஜை செய்து அர்ச்சனை செய்ய போகின்றேன் அப்படின்னுட்டு அம்பாள் சொன்னாராம். அப்படி சுவாமி கேட்கும்போது புன்முறுவல் பூத்து கொண்டே சுவாமி கேட்டார் அப்படின்னுட்டு பெரிய புராணத்துல சொல்லப்படுகிறது. மேலும் சிறுத்தொண்ட நாயனார் புராணத்துல வைரவம் கைலாயத்திலிருந்து வைரவமூர்த்தியா சுவாமி வாரார். அவர் எப்படி வாராரு? புன்முறுவல் பூத்துக்கொண்டே திருச்செங்காட்டங்குடியை நோக்கி வந்தாராம். அருள் பொழியும் திருமுகத்தின் அணிமுறுவல் நிலவெறிப்ப, மருள் பொழி மும்மலம் சிதைக்கும் வடிச்சூலம் வெயில் எரிப்ப, பொருள் பொழியும் பெருகன்பு தழைத்து ஓங்கி புவியேத்த, தெருள் பொழிவன் தமிழ்நாட்டு செங்காட்டம் குடி சேர்ந்தார். அருள் பொழியும் திருமுகத்தில் அணிமுறுவல் நிலவெறிப்ப, அந்த முகமே அருளை பொழிந்து கொண்டிருக்கிறது. அதில் அந்த சிறந்த புன்முறுவல் பூத்துக்கொண்டே சுவாமி பைரவராக கைலாயத்திலிருந்து திருச்செங்காட்டங்குடிக்கு சேர்ந்தார் அப்படின்னுட்டு அந்த புன்முறுவலை பற்றி இந்த பாடலில் கூறுகின்றார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, வெள்ளானை சருக்கத்துல ஒரு பாடல்ல பார்த்தீங்கன்னா, மங்கை பாகர்த்தம் திருமுன்பு செய்தாக வந்தித்து மகிழ்வெய்தே, பொங்கும் அன்பினில் சேரலர் போற்றிட புதுமதி அலைகின்ற கங்கை வார்சடை கைலை நாயகர் திருமுறுவலில் கதிர் காட்டி, இங்கு நாம் அழையாமை நீ எய்தியது என அருள் செய்தார். இப்போ கைலாயத்துக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வந்தாச்சு. சேரமான் பெருமாளும் சுவாமியை வணங்குகின்றார். உடனே சுவாமி அந்த கைலை நாயகர் அந்த கோபத்தோடு எல்லாம் கேட்கல, புன்முறுவல் பூத்துக்கொண்டே சேரநாட்டு அரசனை பார்த்து கேட்கின்றாராம். கங்கை வார்சடை கைலை நாயகர் திருமுறுவலின் கதிர் காட்டி, அந்த புன்முறுவல் பூத்துக்கொண்டே சிரித்து கொண்டே ஒருத்தர்
நம்மள்ட்ட கேள்வி கேட்டா நமக்கு வந்து கோபப்படலேன்னு தானே அர்த்தம். என்ன அப்படி திருமுருவலின் கதிர்காட்டி, நீ இங்க நான் கூப்பிடாம நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்டாராம். இங்கு நாம் அழையாமை நீ எய்தியது என் அப்படின்னு கேட்டாராம். உடனே அதுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமி அதுக்கு சேரநாட்டு அரசன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நினைச்சுக்கிட்டே நானும் இங்க வந்துட்டேன். மேலும் ஒரு விண்ணப்பம், நான் இந்த திருவிழா திருக்கைலாய ஞான உலா நூல் எழுதியிருக்கிறேன், அதை அரங்கேற்றம் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டாராம். அப்போ சுவாமி உடனே அரங்கேற்றம் நடக்கின்றது. அப்போ அந்த ஒரு நான் கூப்பிடாம நீ எதற்கு வந்தேங்கிறத அந்த கோபத்தை சுவாமி வந்து புன்முறுவல் பூத்து கொண்டே இனிமையாக கேட்கின்றார். அதான் கங்கை வார்சடை கைலை நாயகர் திருமுருவலின் கதிர்காட்டி, இங்கு நாம் அழையாமி நீ எய்தியது என், இங்க நான் கூப்பிடாம நீ எதுக்கு வந்த அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டாராம் சுவாமி. அதுல புன்முறுவல் பூத்து கொண்டே கேட்டாராம் சுவாமி. அப்படிப்பட்ட அந்த அழகுரு சிறுநகையை உடையவனாக, அழகிய திருமுகத்தில் அழகு மிகுந்த புன்முறுவல் உடையவனாக, சிரித்த முகத்தை உடையவனாக அவன் இருக்கின்றான். அதாவது உமாதேவிக்கு மகிழ்ச்சியான நகையை உடையவனாகவும், காளிக்கு வெகுளி நகையை உடையவனாகவும் அவன் இருக்கின்றான். அடுத்து பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட அந்த அழகுரு சிறு நகையை உடைய அந்த இறைவன் ஈண்டிய அடியவரோடு, அவனை நெருங்கி இருக்கக்கூடிய அந்த அடியார்கள் கூட்டத்தோடு, பொலிதரு புலியூர், எப்பொழுதும் பொலிவோடு இருக்கக்கூடிய அந்த சிதம்பரம் புலியூர், அந்த புலியூர் புக்கு இனிது அருளினன், அந்த எனக்கு இனிமையாக அருள் செய்தான். என்னை புலியூருக்கு வா என்றான். நானும் புலியூருக்கு சென்றேன். அந்த புலியூரில் அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் புலியூருக்கு புகுந்து எனக்கு இனிமையாக அருள் செய்தான். அவன் யார் என்றால் ஒலிதரு கையிலை உயர்கிழவோனே. அந்த பரணாத ஒலி, ஒலினா இங்க பரணாத ஒலி, அந்த பரணாத ஒலியை நமக்கெல்லாம் தரக்கூடிய அந்த கைலாய பெருமான், அந்த கைலை மலையில் வாழக்கூடிய அந்த உயர் கிழவோன், அந்த உயர்ந்த எல்லாவற்றையும் தன்னிடத்தில் கொண்டவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் அப்படின்னுட்டு. கிழவோன் அப்படின்னா முன்னவன், மூத்தவன், எல்லாவற்றையும் தன்னிடத்தில் கொண்டவன் அப்படிங்கிற பொருள் எல்லாம் அந்த கிழவன் அப்படின்னுட்டு வரும். இத 4ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லும்போது, 4ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கோவணம் உடுத்தவாறும் கோளரவு அசைத்தவாறும் தீவன சாம்பர் பூசி திருவுரு இருந்தவாறும் பூவன கிழவனாரை புலியுரி அறையனாரை ஏவன சிலையினாரை யாவரே எழுதுவாரே. ஏதோ சத்தம் கேக்கு, கொஞ்சம் கிளாஸ் முடிஞ்ச ஒன்று பேசுங்க. பூவன கிழவனாறு, அந்த இறைவனை சொல்லும்போது அந்த பூவனத்தில் இருக்கக்கூடிய கிழவன் அப்படின்னுட்டு இந்த 4ஆம் திருமுறையில வந்து கூறுகின்றார். அப்ப கிழவன் அப்படின்னா எல்லாவற்றையும் தன்னிடத்தில் உடையவன் அப்படின்னுட்டு அதற்கு பொருள். திருநாவுக்கரசு சுவாமிகள் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது, நெதி ஒப்பானை நெதியிற்கிழவனை விதி ஒப்பானை விண்ணோரும் அருகிலார் அதியொப்பானை அறத்துறை மேவிய கதியொப்பானை கண்டீர் நாம் தொழுவதேகே. நெதி அப்படின்னா நியதின்னு அர்த்தம். அந்த நியதிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன். நெதியின் கிழவன்னா இவ்வொழுங்கை உலகத்திற்கு அமைத்து நடாத்தும் தலைவன் அப்படின்னுட்டு அந்த இதுக்கு கிழவன்கிறதுக்கு பொருள் 5ஆம் திருமுறையில சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும்
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7ஆம் திருமுறை பார்த்தீங்கன்னா திருநாட்டுத்தொகை. குழலை வென்ற மொழி மடவாழை ஓர் பூரணாம் மழலை ஏற்று மணாளன் இடம் தடமால்வரை கிழவன் கீழை வழி பழையாறு கீழயமும் மிழலை நாட்டு மிழலை வெண்ணி நாட்டு மிழலையே. அந்த மணாளன் இடம், அந்த மணாளனாக இருக்கக்கூடிய அந்த பெருமானினுடைய இடம் தடமால்வரை, மிகப்பெரிய அந்த உயர்ந்த கைலாய மலை. அந்த கைலாய மலைக்கு கிழவன், தடமால்வரை கிழவன், அந்த கைலாய மலைக்கு தலைவனாக அவன் இருக்கின்றான். அப்ப இந்த இடத்துல கிழவன் அப்படின்னா அந்த கைலாய மலைக்கே தலைவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதில் கூறுகின்றார்கள். மேலும் 11ஆம் திருமுறையில நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படையில பார்த்தீங்கன்னா நூத்தி 267வது வரியில முருகப்பெருமானை குறிஞ்சி கிழவன் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார். குறிஞ்சிக்கு தலைவன் அப்படின்னுட்டு 267வது வரி. குன்றம் குன்றம் கொன்ற குன்றா கொற்றத்து பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ பலர் புகழ் நன்மொழி புலவர் ஏரே அரும்பெறல் மரபில் பெரும் பெயர் முருக. அந்த 267வது வரி பார்த்தீங்கன்னா விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவன், குறிஞ்சிக்கு தலைவனே அப்படின்னுட்டு அந்த கிழவன்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. வேற யாருக்கும் இல்லாத ஒரு பெரும் பெயர் முருகன்கிற பெயரை உடையவனாக இருக்கின்றான்னு அரும்பெறல் மரபில் பெரும் பெயர் முருக அப்படின்னுட்டு கூறுகின்றார். விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ அப்படின்னுட்டு முருகப்பெருமானை குறிஞ்சி கிழவன் அப்படின்னுட்டு இதில் கூறுகின்றார்கள். மேலும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த அந்த கந்தர் அலங்காரத்துல 5வது பாடல்லையும் முருகப்பெருமானை குறிஞ்சி கிழவன் அப்படின்னுட்டு கூறுகின்றார். திருந்த புவனங்கள் என்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவரு கொங்கை விரும்பி கடல் அழ குன்று அழ சூர் அழ விம்மியழும் பொருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே. அந்த முருகப்பெருமான்கிற குழந்தைய பார்த்து எல்லாரும், இந்த உலகமே, உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் குறிஞ்சிக்கு கிழவன், குறிஞ்சிக்கு தலைவன் என்று கூறுகின்றார்கள் அப்படின்ட்டு. ஆக அந்த கிழவன் அப்படின்னா எல்லாவற்றையும் தன்னிடத்தில் உடையவன், தலைவன், அரசன், வேந்தன் எல்லாம் அந்த கிழவன்கிறதுக்கு பொருந்தும். அப்படிப்பட்ட அந்த பரநாத ஒலியை தரக்கூடிய அந்த கைலை மலை என்கின்ற அந்த உயர்ந்த மலையை உடைய அந்த மலைக்குரிய கிழவனாக இருக்கக்கூடிய, தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் என்னை அந்த புலியூருக்கு வரவழைத்து அந்த புலியூருக்கு தானும் புகுந்து இருந்து தன்னுடைய அந்த நெருங்கிய அடியவர்களோடு, ஈண்டியன நெருங்கிய நிறைய, அந்த நெருங்கிய நிறைய அடியார்களோடு அவன் அந்த சிதம்பரத்திற்கு புகுந்து எனக்கு அருள் செய்தான். அப்படி அருள் செய்தவன் கைலாய மலையில் இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னுட்டு இதில் அந்த பெருமான் தனக்கும் அருள் செய்த வரலாற்றை மணிவாசகர் கூறியும் மற்ற அடியார்களுக்கு அருள் செய்த வரலாற்றையும் கூறி அவனுடைய கீர்த்திகளை விரிவாக இதில் கூறுவதனால் இந்த பாடல் கீர்த்தி திரு அகவல் என்று பெயர் பெற்றிருக்கின்றது. ஓரளவிற்கு இந்த பாடலுக்கு நாம் பொருளை சிந்தித்தோம். மீண்டும் அடுத்த சிந்தனையில் 3வது பாடல் அண்டப்பகுதி என்கின்ற பாடலை நாம் சிந்திக்க ஆரம்பிப்போம்.
என்று கூறி மகிழ்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.